ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா முக்கியமான 20 கொஸ்டின் நேத்து கேட்ட ஷிஃப்ட்ஸ்ல கேட்ட கொஸ்டின்ஸை அனலைஸ் பண்ணி அந்த டாபிக்ல இருந்து இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் வரலான்னு சொல்லிட்டு இன்னைக்கு நான் கொண்டு வந்திருக்கேன். கண்டிப்பா இதுல இருந்து கொஸ்டின் வர அதிக % வாய்ப்பு இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நான் டைமை வேஸ்ட் பண்ண விரும்பல. மேக்ஸிமம் 8 மினிட்ஸ் டு 10 மினிட்ஸ்க்குள்ள 20 கொஸ்டின்ஸை கவர் பண்ணிடுறேன். இந்த பிடிஎஃப் கூட நான் வீடியோ முடிஞ்சோன்னு உங்களுக்கு அனுப்புறேன். Who introduced the Chista and Pipos? நம்ம ஆல்ரெடி இந்த டெல்லி சுல்தானேட் படிக்கும்போது பார்த்திருப்போம். கியாசுதீன் பால்பின் தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாரு. இதோட எக்ஸ்பிளனேஷன் இங்க இருக்கு, நீங்க படிச்சுக்கோங்க. ஓகே, நான் கொஸ்டின்ஸ் மட்டும் கொண்டு வந்திருக்கேன். ஆன்சர்ஸை நீங்க பாஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. டைம் நம்ம வேஸ்ட் பண்ண வேணாம். செகண்ட் கொஸ்டின் பார்க்குறோம். ஜப்தி லேண்ட் ரெவன்யூ சிஸ்டம் இது யாரு கொண்டு வந்தா, எந்த அமைச்சர், யாருடைய அமைச்சர் நம்ம பார்த்தோன்னா அக்பருடைய மாளிகையில கொண்டு வந்தாங்க. ராஜ்தோர் ஹமால் அவர் தான் வந்து இதை கொண்டு வந்திருப்பாரு. இதோட எக்ஸ்பிளனேஷன் நான் கீழே கொடுத்துருக்கேன், இதையும் பார்த்துக்கோங்க. Which Sangam epic called Ilad of the Tamil poetry? நம்ம தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கு இது ஆன்சர் மேக்ஸிமம் தெரியும். சிலப்பதிகாரம் இளங்காடிகள் எழுதியிருப்பாரு. எக்ஸ்பிளனேஷன் என்ன அதுவும் கீழே கொடுத்துருக்கேன், பார்த்துக்கோங்க. அண்டர் விச் ஆர்டிகல் பிரசிடென்ட் சீக் ஒப்பீனியன் ஆஃப் த சுப்ரீம் கோர்ட்? சுப்ரீம் கோர்ட்டோடைய ஒப்பீனியன் பிரசிடென்ட் எப்போ தேவைப்படுவாங்கன்னு சொல்லிட்டு அது எந்த ஆர்டிக்கல்ல மென்ஷன் பண்ணிருக்கு? 143. உங்களுக்கான கொஸ்டின் கமெண்ட் பண்ணுங்க. 130 ஆர்டிக்கல் என்ன? அதுக்கப்புறம் 9th one constitutional amendment limited to the council ministry to what percentage? 91வது அமெண்ட்மெண்ட்ல எத்தனை பெர்சன்டேஜ் வந்து அந்த கவுன்சில் ஆஃப் மினிஸ்ட்ரி லோக்சபாலன்னு பார்த்தோம்னா 15%. Which article deals the separation of the judiciary from the executive? எந்த ஆர்டிகல் வந்து ஜுடிஷியரி எக்ஸிக்யூட்டிவ் வந்து செப்பரேட் பண்ணதுன்னு பார்த்தோம்னா ஆர்டிகல் 50. இது டிபிஎஸ்பி. ஓகேவா? டிபிஎஸ்பி நம்ம எந்த ஊர்ல இருந்து இது வாங்கணும்? ஐரிஷ்ல இருந்து பாரோ வாங்கியிருப்போம். அதுக்கப்புறம் எக்கனாமிக்ல வந்து இந்த கொஸ்டின் எதிர்பார்க்கலாம். பிசிக்கல் டிஃபீஸ் டார்கெட் ஃபார் த 25 to 26 இந்த வருஷத்துக்கு முன்னாடி வருஷம் 25 to 26 முடிஞ்சது 4.5 ஜிடிபி. ஜிடிபியோட ஃபுல் ஃபார்ம் கீழே நீங்க மென்ஷன் பண்ண உங்களுக்கு தெரிஞ்சா. அதுக்கப்புறம் லக்ஷபதி டிடி ஸ்கீம்ல எத்தனை விமனுக்கு வந்து எய்ம் பண்ணாங்க? இது ஆல்ரெடி நான் ஸ்கீம்ஸ் நடத்தும் போது உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன். இது பாத்தீங்கன்னா 3 கோடி பெண்களுக்கு வந்து உதவி கொடுத்திருப்பாங்க லக்ஷபதி டிடின்னு. விச் செக்டார் கான்ட்ரிபியூட்ஸ் த மோஸ்ட்? இந்தியா ஜிபிஏக்கு அதிக எந்த செக்டர் கொடுக்குதுன்னா சர்வீஸ் செக்டார். இந்த ஜிபியோட ஃபுல் ஃபார்ம் என்னன்னு அதையும் கமெண்ட்ல முடிஞ்சா போடுங்க, இல்லாட்டி நான் மொத்தமா உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். அதுக்கப்புறம் பிளான்ட் டிஷ்யூ டிரான்ஸ்போர்ட் ஃபுட் இன் த பிளான்ட்ஸ். பிளான்ட்ஸ்ல வந்து டிரான்ஸ்போர்ட் ஃபுட் பண்றது ஃப்ளோயம். சைலம் என்ன பண்ணும்? அப்படியே ரீகால் பண்ணிக்கோங்க. சைலம் வந்து வாட்டர் கண்டக்ட் பண்ணும். ஓகேவா? வாட்டர் அண்ட் மினரல்ஸ். ஃபுட்னா ஃப்ளோயம். இது பை டைரக்ஷனல், அது யூனி டைரக்ஷனல். அதுக்கப்புறம் டிங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் நம்ம பார்த்தோம்னா இதோட எக்ஸாம்பிள்ஸ் கேட்டிருக்காங்க. என்சிஆர்ல இருக்கு. அட்மாஸ்பியரிக் ரிஃப்ராக்ஷன். இதுதான் வந்து டிங்க்லிங் ஆஃப் ஸ்டார்ஸ் நடக்கிறதுக்கான ஒரு லைட்ல நடக்கிற ஒரு கான்செப்ட்ஸ் தான் இது நம்ம படிச்சிருப்போம். அக்கார்டிங் டு டால்டன் ஆட்டம்ஸ் டு கம்பைன் ஃபார்ம் வாட்? ஆட்டம் வந்து டால்டன் விதிப்படி நம்ம பார்த்தோம்னா காம்பவுண்ட்ஸா ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதெல்லாம் டைரக்டா என்சிஆர்டி கொஸ்டின்ஸ் தான். அதுக்கப்புறம் நேஷனல் வாட்டர்வே ஒன் கனெக்ட்ஸ் விச் பிளேஸ்? இந்த கொஸ்டின்ஸ் வந்து கண்டிப்பா எதிர்பார்க்கலாம். ஏன்னா நேற்று வந்து டிரான்ஸ்போர்ட்ஸ்ல வந்து கொஸ்டின் ரயில்வே வந்துச்சு, அதுக்கப்புறம் என்ஹெச் ரோட்ஸ் எல்லாம் கேட்டிருந்தாங்க. ஸோ கண்டிப்பா இந்த கொஸ்டின் வரும், நோட் பண்ணிக்கோங்க. வாட்டர்வே ஒன் கனெக்ட்ஸ் விச் பிளேஸ்? பிரக்யாராஜோ ஹல்தியாவோ. அதுக்கப்புறம் ரீடு. நம்ம லேப்டாப்ல வந்து இப்போ நான் இந்த ஆரோ மார்க் போட்டேன்னா இப்போ நான் அதை கேன்சல் பண்ணா கண்ட்ரோல் இசட்ல தான் போயிடும். பட் இதுக்கு நான் முன்னாடி பண்ண ஃபங்க்ஷன் பண்ணுனா கண்ட்ரோல் ஒய் எழுத்தணும். இது ரீடு. கண்ட்ரோல் பிளஸ் இசட் வந்து அண்டு. ஏதாச்சும் நம்மளுக்கு தெரியாம டெலீட் பண்ணிட்டு நம்ம கால் பண்ணி மறுபடியும் அதை வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஜென்ரேஷன்ஸ் இருந்து கொஸ்டின் இது ஆல்ரெடி லைவ்ல அதை எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பேன். ஃபர்ஸ்ட் ஜென்ரேஷனா வேக்கம் டியூப், செகண்ட்னா டிரான்சிஸ்டர், தேர்ட்னா இன்டெகிரேட்டட் சர்க்யூட், ஃபோர்த் வந்து மைக்ரோ ப்ராசஸர். ஓகே, அதுக்கப்புறம் இப்போ இருக்கிற எலெக்ஷன் கமிஷன் அவர் பேரு என்ன? கமெண்ட் பண்ணுங்க அதை. அதுக்கப்புறம் இந்தியா சைன் த டிஇபிஏ வித் விச் குரூப்? டிஇபிஏ அந்த ட்ரேட் வந்து யார் கூட இந்தியா பண்ணாங்கன்னா யூரோப்பியன் ஃப்ரீ ட்ரேட் அசோசியேஷன் தான் பண்ணாங்க. எந்தெந்த கண்ட்ரினா ஐஸ்லாந்து, நார்வே, சுவிட்சர்லாந்து இந்த மாதிரி நாடுகள்ல தான் அவங்க ட்ரேட் பண்ணியிருக்காங்க, சைன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஃபைனலா 2 கொஸ்டின்.
ஃபர்ஸ்ட் குளோபல் சமிட் ஆன் ட்ரெடிஷ்னல் மெடிசன். ட்ரெடிஷ்னல் மெடிசன் குளோபல் சமிட் எங்க நடந்துச்சுன்னா காந்தி நகர், குஜராத். விச் ஆர்டிகல் ரிலேட்ஸ் டு த கவர்னர் அசைன் டு த பில்ஸ்? 200. 200 தான் கவர்னர் வந்து அந்த பில்லை வந்து பில்லுக்கும் கவர்னருக்குள்ள ரிலேஷன்ஷிப் நம்ம பார்த்தோம்னா ஒப்புதல். அது ஆர்டிகல் 200. ஓகே, இதை பிடிஎஃப் வேணா இந்த டெலிகிராமில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நான் கேட்ட கொஷின்ஸ்க்கான ஆன்சர்லாம் கமெண்ட் பண்ணுங்க. நான் மீதி இன்னைக்கு வர கொஷின்ஸை அனலைஸ் பண்ணிட்டு நாளைக்கு டாப் கொஸ்டின் 20 நான் போடுறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. ஏன் நான் இவ்வளோ வேகமாக பேசுகிறேன்னா, உங்களுக்கு எக்ஸாம் இருக்கு, ஒரு வீடியோவில் 30 நிமிஷம் 40 நிமிஷம் 20 கொஸ்டினை பார்த்தீங்கன்னா டைம் ரொம்ப வேஸ்ட் ஆயிடும் நமக்கு. ஜஸ்ட் என்ன கண்டென்ட்டோ அதை மட்டும் தான் கொண்டு வந்திருக்கேன். இந்த ஸ்மால் டைமில் இதை பார்த்துக்கோங்க. யாராச்சும் டவுட்னா டெலிகிராமில் கேளுங்க. தேங்க்யூ.